இந்த ரெக்டாங்கிள் WXYZ xy plus yz equal to 17 cm and xz plus yw equal to 26 cm calculate the length and breadth of the rectangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நேமிங் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே சமயம் டயக்னல்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ரெக்டாங்கிளில். ஓகே, சரி, இந்த ரெண்டு லென்த்துக்கும் நம்ம ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது ஏ எடுத்தால் இதுவும் ஏவாக தான் இருக்கும், ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல். அதே மாதிரி இந்த பிரெத்தை நான் பின்னு எடுத்தேன்னா இதுவும் நமக்கு பியாக தான் இருக்கும். இப்போ டயக்னல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டயக்னலும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டயக்னலில் நான் சி அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா அப்போ இந்த டயக்னலும் என்னவாக தான் இருக்கும்? சியாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? அதனால் ஸோ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா WXYZ வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் அப்படின்றது ஏ, பிரெத்துன்றது பி. ஸோ ஏவும் பியும் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். XY plus YZ equal to 17 cm கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா XZ plus YW equal to 26 cm கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். XY அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக பின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் YZ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஏ போட்டு இங்கே வந்து 17 இருக்குது. இப்போது ஏ இல்லைன்னா பி ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பி கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த ஏவை வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன். எது வேணாலும் நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். ஸோ 17 இந்த ஏ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஏவாக வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். XZ நம்மளுடைய டயக்னல் வந்து நம்ம சின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக சி போட்டுக்கலாம். ப்ளஸ் YWவும் நமக்கு இன்னொரு டயக்னல், அதுவும் நமக்கு சி தான், ஈக்குவல் டு 26ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2C நமக்கு கிடைக்கும். இங்கே 26 வந்துடும். அப்போ சியுடைய வேல்யூ வேணும்னா மல்டிப்ளியில் இருக்கட்டும், இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடட்ல வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6. அப்போ எவ்வளோ கிடைக்குது? C equal to 13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்க, நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது ரெக்டாங்கிளில் 4 ஆங்கிள்ஸும் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா WXY அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் WXY இதில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பை பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு YW இருக்குது. அப்போ YW ஸ்கொயர் ஈக்குவல் டு அது 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? WX ஸ்கொயர் ப்ளஸ் XY ஸ்கொயர், WX ஸ்கொயர் ப்ளஸ் XY ஸ்கொயர். ஸோ YW அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு C. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? C ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். WX பார்த்தீங்கன்னா நமக்கு A இருக்குது. அப்போ இங்கே A ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் XY பார்த்தீங்கன்னா B இருக்குது. இப்போ B ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டெப்பு போடாமல் இதை கூட நீங்கள் டேரெக்டாக போடலாம். இப்போ Cக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 13 சொல்லிட்டு அப்போ இங்கே 13 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த Bக்கு மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஈக்குவேஷன் 1ல் பியோடைய வேல்யூ இன்கேஸ் நீங்கள் இங்கே A கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இங்கே ஏக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ நம்ம B கண்டுபிடிச்சிருக்கிறதுனால பியோடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ Bக்கு பதிலாக நம்ம 17 மைனஸ் A சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 13 ஸ்கொயர்னா 169 உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 20 ஸ்கொயராவது மகப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 13 ஸ்கொயர்னா 169. அப்படி இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க. 3 ஸ்கொயர்னா 9, அப்போ 09 போட்டுக்கணும் டபுள் டிஜிட்டில். 1 ஸ்கொயர் 1, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 3s are 3, 3 2s are 6. அதையும் 2 டிஜிட்டில் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த யூனிட் டிஜிட்டை அப்படியே போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். வந்துடுச்சு பார்த்தீங்களா ஆன்சரு? அவ்வளோதான். சரி, இப்போ இந்த A ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம இங்கே போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு A ஸ்கொயர்னா 17 ஸ்கொயர். இப்போ 17 ஸ்கொயர் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும், 289. ஸோ இது நான் இது மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 7 ஸ்கொயர்னா 49, 1 ஸ்கொயர்னா 1, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 7s are 7, 7 2s are 14 வரும். இந்த யூனிட் டிஜிட் அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. பாருங்கள்,
289 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 289 ஏ ஸ்கொயர் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா -2ab இல்லையா, -2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, 2 இன்ட்டு 17 வந்து 34 கிடைக்கும். பி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஏ இருக்குது, -2ab போட்டிருக்கோம், ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். பி இருக்கிற பிளேஸில் நமக்கு ஏ இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும். சரி, இப்போ பாருங்கள், இந்த நம்பரையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இங்கே 0 போட போகிறேன். அப்போ இது என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நமக்கு 2a ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஏ டேர்ம் எழுதிக்கலாம், -34a, அதுக்கப்புறம் இந்த +289 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், -169 வந்துடும். இப்போ 0 = 2a ஸ்கொயர் -34a, இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 289ல் 169 சப் பண்ணும் போது நமக்கு 120 கிடைக்குது. பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்னால +120 கிடைக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 டேபிளில் வரும், இதுவும் 2 டேபிளில் வரும். அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஸோ டிவைடட் பை 2 போடும் போது இது 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 17aன்னு கிடைக்கும். 122ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். ஸோ இதை ரிவர்ஸில் எழுதிக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் -17a + 60 = 0. இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே +60 இருக்குது. இப்போ 1 × +60 +16 வந்துடும். இங்கே ஏவுடைய கோஃபிஷியன்ட் -17 இருக்குது, அது இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நம்ம இங்கே போடலாம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக தான் இருக்கணும். ஸோ இது மைனஸ் இருந்தால் இதுவும் மைனஸாக தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 60க்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 2 30s are 60 வரும். 3 டேபிளில் போட்டால் நமக்கு 20 வரும். இப்போது நமக்கு ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் இது கிடைக்காது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது நமக்கு கிடைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நமக்கு ஆட் பண்ணால் 23 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 5 டேபிள் போட்டால் நமக்கு 12 டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 19 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17 வருது. அப்போ இதுதான் நமக்கு ஃபேக்டராக இருக்க முடியும். சரி, இது வேறு விதமாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டும் போடலாம். இப்போ 60க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா இது 30 வரும். திருப்பியும் நான் 2 டேபிள் போட்டேன்னா 15 வரும். இப்போ இதை 3 டேபிள் போட்டால் இங்கே 5. ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸை வச்சு தான் நம்ம இப்போ டிசைட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 3s are 12, 12 × 5 இப்படி எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஆனால் இது வந்து இப்படி வரலைன்னா திருப்பி வேறு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி அப்படி பார்க்கணும். ஸோ அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பெரிய நம்பர் வந்து இங்கே போட்டுக்கலாம், சின்ன நம்பர் வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா நம்ம இங்கே பையில் போடணும். அப்படி இல்லைன்றதுனால டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். a - 12 a - 5 a - 12 a - 5 = 0ன்னு கிடைக்குது. அப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a - 12 = 0னா a = 12ன்னு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா a - 5 = 0னா a = 5ன்னு கிடைக்கும். இப்போ ஏக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 2 b வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 implies b = 17 - a இல்லையா, இந்த சைடு ஒன்று போட்டுக்கலாம். b = 17 - a. இப்போ ஏக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 12 போடலாம், அப்புறம் 5 போடலாம். ஸோ 12 போடும் போது b = 17 - 12ன்னு வந்துடும். ஏ இருக்கிறதுல 12 போடுவோம். அப்போ b என்ன கிடைக்குது நமக்கு 5 அப்படின்ட்டு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம 5 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ 17 - 5ன்னு வந்துடும். இப்போ b உடைய வேல்யூ என்ன கிடைக்கும், 17லேருந்து 5 போச்சுன்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே a = 5 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏக்கு வந்து 12 போடும்போது நமக்கு 5 கிடச்சிருக்கு, ஏக்கு 5 போடும்போது நமக்கு இங்கே 12 கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவும் பியும் தான் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் சைடை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அதனால ஏவுடைய வேல்யூ பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் ஏ வந்து பெருசாக இருக்குது, 12 இருக்குது. இதில் ஏ வந்து 5 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். therefore length = 12 சென்டிமீட்டர், breadth = 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த யூனிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அவ்வளோதான் இந்த சம்.